சொர்க்கத்தில் நீங்கள் மண்டி இடணுமா இல்லை நரகத்தில் ராஜாவாக வாழணுமா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய பிளாட்டு. அதாவது 1999 சென்னை சிறைச்சாலையில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த கதையை சித்தரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், கருணாஸ், நட்டி, சானியா ஐயப்பன், சக்தி பாலாஜி வேல், இந்த படத்தினுடைய டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத். இந்த படத்தினுடைய கதை புதுசு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா படங்களை இந்த மாதிரியான கதைகளை நம்ம பார்த்துருப்போம். சரி, இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லிடுவோம். ஆர்ஜே பாலாஜி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா காதலிக்கிற பொண்ணு எப்படியாவது லைஃப்பில் வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணம் தான் ஆர்ஜே பாலாஜியோட வாழ்க்கை. ஆப்போசிட்டில் பார்த்தா சிறையில் இருக்கக்கூடிய கைதியான சிங்கா, நம்ம செல்வராகவன், சிறைச்சாலையை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஸ்கெட்சு போட்டு பல வேலைகளை செய்துட்ருக்கிறாரு. அப்படி ஒரு கொலையோட கேஸில் மாட்டுறாரு ஆர்ஜே பாலாஜி. உள்ள சிறைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எலி யானை ஆகிற கதை தான், அதாவது மாணிக்கம் பாட்சாவாகிற கதை தான் இந்த படத்தினுடைய கதையும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படிங்கிறது நம்மளே வந்து கையை கொண்டு நகர்த்தினா தான் ஃப்ரேம் நகரும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கும். இந்த டைலாக்கை நிறையா தடவை நிறையா படங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறனால எனக்கே போர் அடிக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாப் இப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாப் அப்படிங்கிறது படம் பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஹேய் நல்லா இருக்குல்ல இந்த ட்விஸ்ட்டு, நல்லா வேகமாக போதில்ல படம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாப் முடியும். குறிப்பாக இந்த படத்தில் சொல்லணுன்னா அந்த சிறைச்சாலையுடைய செட்டு அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதே போல் அந்த சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். உள்ளேருந்து ஒருத்தன் என்னென்னலாம் பண்ண முடியும், வெளியிலிருந்து ஒருத்தன் என்ன பண்ண முடியும், உள்ளே இருக்கிற போலீஸ் அதிகாரி வந்து என்னென்ன மாதிரியான சூட்சும வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இதில் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் முழுக்க வைலன்ஸில் தான் இருக்கும். 99% இந்த படம் வந்து சிறைச்சாலைக்குள்ளே தான் நடக்கும். இன்னொன்று, இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இது வைலன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இதே சிறைச்சாலை ரிலேட்டடாக இட்டாலியன் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்போம், த பிளாட்ஃபார்ம். அதோட செகண்ட் பார்ட்டு முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். அது இதை விட கொடூரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மற்ற நாட்டினுடைய திரைப்படங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.